அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நலமுடன். நான் டாக்டர் கார்த்திக் சபாபதி, இருதய மருத்துவர். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக். எதனால் சார் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு? இதுதான் எல்லா பேஷண்ட்ஸும் எங்களை கேட்குறாங்க. ஸோ காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ். ஸோ 60 வயசுக்கு மேலே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, மேல்ஸுக்கு அது ரொம்ப காமன். பட் ஃபீமேல் ஆஃப்டர் மெனோபாஸ் 50 வயசுக்கு மேலே 2 பேருக்கும் ரிஸ்க் ஈக்குவல். அடுத்தது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. உங்கள் அப்பாக்கோ, அம்மாக்கோ, அண்ணனுக்கோ, அக்காக்கோ யாருக்கோ ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சடன் கார்டியாக் டெத் அந்த மாதிரி இருந்தால் அவங்க மோஸ்ட்லி ஹார்ட் அட்டாக்னால இறந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் காமன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், தூக்கம் கம்மியாக இருக்கிறது, ஸோ அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்.